இன்று நாம் பேச போகிற தலைப்பு சர்க்கரை வியாதியும் தைராய்டு வியாதியும் என்று பேச போகிறேன். இந்த தைராய்டு வியாதின்னு சொல்லும்போது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? தைராய்டுங்கிறது ஒரு எண்டோக்ரைன் ஆர்கன், அதாவது நாணமில்லா சுரப்பி. அதே மாதிரி கணையத்தில் இருக்கக்கூடிய ஐலட் செல்களும் எண்டோக்ரைன் ஆர்கன். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் எண்டோக்ரைன் ஆர்கனில் ஒன்று கெட்டு போகும்போது இன்னொன்று கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது நம்பர் 1. இது எப்படி நடக்க போகுது, இதோட அறிகுறிகள் என்ன, ஏன் சர்க்கரை வியாதி பேஷண்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்குரிய வைத்திய முறைகள் என்ன, இதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறது. முதலாவது தைராய்டுங்கிறத பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தைராய்டுங்கிறது இந்த இடத்துல உள்ள ஒரு நாணமில்லா சுரப்பி, ஒரு கிளாண்டு. இந்த கிளாண்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. பேஷண்ட் சொல்லுவாங்க எனக்கு தைராய்டே இல்லைன்னு, அப்படி சொல்லிடக்கூடாது. தைராய்டுங்கிறது ஒரு கிளாண்டு எல்லாருக்கும். இந்த கிளாண்டு ஒரு ஹார்மோனை வெளியே சுரக்குது. இதுக்கு நாணம் கிடையாது, டக்டு கிடையாது. அந்த டக்டுனா ஒரு டியூப், அது போய் ஒரு இடத்துல போய் குடல்லையோ இறப்பையிலையோ சேர்றது தான் டக்டு. இது அப்படி சேராது. இது இரத்த குழாயிலே நேராக போயிடும் மருந்து. அது சுரக்கிறது நேராக இரத்த குழாய் போகும். எப்படி இன்சுலின் கணையத்தில் உண்டாகி அப்படியே ரத்தத்திலே கலந்துக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் அது செய்யுது. இந்த ஹார்மோன் உடம்புக்கு ஒவ்வொரு தசைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். ஒரு ஆள் நல்லா உயிரோட நல்லா ஆக்டிவாக நடக்க கொள்ள, ஞானத்தில் இருக்க, தசைகள் இயங்க, மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்க இந்த ஹார்மோன் மிக மிக அவசியமான ஹார்மோன். இந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். முதலாவது இந்த ஹார்மோன் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் உள்ள பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறத நார்மலாக மெயின்டைன் பண்ணுது. இந்த மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அந்த ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்படியே அந்த ஐட்லிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணி விட்டாலும் அதுக்கு பிறகு தான் நம்ம கியர் போட்டு அது வேகமாக போகணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஐட்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் பேசல் மெட்டபாலிக் ரேட். இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு செரித்து அது எனர்ஜியை மாறி அது ஒவ்வொரு அணுக்களையும் இயங்க வச்சு ஓரளவுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு நம்ம ஓடணும்னா அதுக்கு எந்த இயக்கத்துக்காக உள்ள மற்ற தசைகளோ இல்லை எலும்புகளோ ஜாயிண்ட்டுகளோ கை காலோ இதெல்லாம் நமக்கு வேலை செய்யணும். எல்லாமே சும்மா படுத்தே கிடக்கணும்னா இருக்கிறது தான் நடக்கிறது, உடம்பில் நடக்கிறது பேர் தான் பேசல் மெட்டபாலிக் ரேட். இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் கூடுறது குறைகிறதுன்னு நம்ம பார்க்கும்போது தைராய்டு சத்து வேலை அதிகமாக சுரந்தா அதிகமாக வேலை செய்யும். தைராய்டு சத்து சுரக்கிறது கம்மியாக இருந்தால் இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டு குறைஞ்சிரும். இது நம்ம ரேஸ் பண்ணி வச்சுட்டு இருக்க மாதிரியும் ரேஸ் பண்ணாமல் காலை எடுக்கிற மாதிரியும் உள்ள விளைவு. இந்த ஹார்மோன் உடம்பில் என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது? முதலாவது இது நரம்பணுக்களுக்கு வேலை செஞ்சு நல்ல ஷ்ரூடாக புத்திசாலித்தனமாக நடக்கக்கூடிய வேலைகளை செய்யுது. இந்த ஹார்மோன் பற்றாக்குறை இருந்தால் சுதாரிப்பு இல்லாமல் ஒரு சோம்பி இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலாம். அடுத்தது இது ஹார்ட்டில் வேலை செஞ்சு ஹார்ட் துடிப்பை நல்ல கரெக்டான அமௌண்ட்டில் நம்பரில் வச்சுருக்கும். இது அதிகமாக சுரந்தால் அந்த ஹார்ட் துடிப்பு ரொம்ப வேகமாயிரும். சரியாக சுரக்கலைன்னா இந்த இதய துடிப்பு கம்மியாயிரும். அடுத்தது ஒவ்வொரு தசையை இயங்குறதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஹார்மோன் பற்றாக்குறையில் இருந்தால் இந்த தசையோட டெவலப்மெண்ட் கம்மியாகும். ரெண்டாவது இயக்கத்தில் சோர்வு ஏற்படும், டயர்ட்னஸ், ஃபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது முக்கியமான ஃபங்க்ஷன் இருதயத்தை சொன்னேன், மூளையை சொன்னேன், தசைகள் சொன்னேன். கணையத்தில் இன்சுலினுக்கு இது ஒரு எதிர்ப்பு ஹார்மோன். இந்த ஹார்மோன் அதிகமாக வேலை செஞ்சால் இன்சுலின் பற்றாக்குறையாக தெரியும். எப்படி பற்றாக்குறை? ரிலேட்டிவ் டிஃபிஷியன்சி, அதாவது இருக்குது ஆனால் அதுக்கு எதிர்ப்பு ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால இதால் வேலை செய்ய முடியும், இன்சுலினால் வேலை செய்ய முடியல. ஸோ உடம்புலேயே ஒரே ஹார்மோன் தான் ப்ளட் சுகரை குறைக்கும், மிச்ச எல்லா ஹார்மோனும் சர்க்கரையை கூட்டும். அந்த மாதிரி கூட்டக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்கக்கூடியது இந்த தைராய்டு ஹார்மோன். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் குடல், இறப்பை, அந்த பெருங்குடல் அதிலெல்லாம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். இது அதிகமாக வேலை செஞ்சிச்சுன்னா அந்த பெருங்குடலெல்லாம் வேக வேகமாக மூவ் பண்ணும். அப்போ என்னாகும்? அடிக்கடி மோஷன் போகும், ஒரு 4 தடவை 5 தடவை மோஷன் போகும். இது பற்றாக்குறை ஆச்சுன்னா என்னாகும்? மலச்சிக்கல் வந்துடும். இது போக நான் ஏற்கனவே சொன்ன மூளை அணுக்களில் சுதாரிப்பாக இருக்க வேண்டியது இருக்கிற மாதிரி இதோட பற்றாக்குறை வந்தால்
ஞாபக மறதி வரும். ஆனால் இது அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, அப்படி வராது. ஸோ இது பற்றாக்குறையில் மூளையில் உள்ள ஞாபக சக்தி குறைஞ்சிடும். அதுக்கு அடுத்தது தூக்கம். நம்ம நார்மலாக தூங்கிட்டு இருக்கிற பீரியட் போக அந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருந்துச்சுன்னா தூக்கமாக வந்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட அறிகுறிகள். இதுக்கு வரக்கூடிய வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பலதரப்பட்ட வியாதிகள் உண்டு. முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கட்டி அப்படியே இருக்குது. தைராய்டு வந்து நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அந்த நார்மலாக இருக்க தைராய்டு அதிகமாக வேலை செய்யலாம், குறைச்சி வேலை செய்யலாம். அதோட அறிகுறிகள் தான் இப்போ நான் சொன்னேன். அடுத்து இதே தைராய்டில் கட்டி உண்டாகலாம். இந்த கட்டி வந்து 2 வகையான கட்டியாக இருக்கலாம். ஒன்று வந்து இந்த கிளாண்டே பெருசாக வீங்கிறது, இன்னொன்று வந்து இந்த கட்டியில் இந்த இடத்துல ஒரு கட்டி தனியாக கட்டி வருது. இந்த மாதிரி 2 வகையான கட்டிகள் உண்டு. இந்த கிளாண்டு பூரா வீங்கக்கூடிய கட்டி இருக்கே, அது சாதாரணமாக தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனில் அது வரும். தனியாக வரக்கூடிய கட்டி வந்து இந்த புற்றுநோய் கட்டி அல்லது புற்றுநோய்க்கு முந்தைய நிலையில் உள்ள கட்டி, அடினோமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய கட்டி வரும். இதிலே இன்னொரு சம்மந்தப்பட்ட இந்த மையத்துலேருந்து வரக்கூடிய ஒரு கட்டி இருந்துச்சுன்னா அது C-cell கார்சினோமான்னு சொல்லுவாங்க. அவர் கால்சிட்டோனின் செக்ரீட்டிங் டியூமர்னு சொல்லுவாங்க. அது வந்து வேறொரு ஹார்மோனை உண்டாக்கி அது கால்சியம் மெட்டபாலிசத்தெல்லாம் தாக்கி உயிருக்கு ரொம்ப ஆபத்தாக உண்டாக்கக்கூடிய ஒரு கட்டி. நம்ம அந்த கட்டியை பற்றி மெயினாக ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் தான் பேசுவாங்க. பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வீக்கமாக இருந்து வர கட்டி இருந்துச்சுன்னா அது தைராய்டைட்டிஸ். முக்கால்வாசி அது பயப்பட வேண்டியது அல்ல. ஆனால் ஒரு பக்கமாக ஒரு கட்டி, இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ கட்டி இருந்துச்சுன்னா அந்த கட்டி வந்து சாதா கட்டியாக இருக்கலாம், புற்றுநோய் கட்டியாக இருக்கலாம், இந்த C-cell டியூமர் கால்சிட்டோனின் செக்ரீட்டிங் செல் கார்சினோமாவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டரும் சேர்ந்து முடிவெடுத்து ஆப்ரேஷன் தேவையா இல்லையான்றதை முடிவு செய்யணும். இந்த சாதாரண வேலை மொத்தமாக வீங்கக்கூடிய கட்டி இருக்க தைராய்டைட்டிஸ்ன்னு சொன்னேன், அது என்ன அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு முன்னால் இதோட கண்ட்ரோல், லெவல் ஆஃப் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து தானாக இயங்கக்கூடிய கிளாண்ட் அல்ல. இதுக்கு வந்து 2 மேல் அதிகாரிகள் இருக்காங்க. ஒன்று வந்து ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லி மூளையில் உள்ள ஒரு முக்கியமான பகுதி. அடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க பிட்யூட்ரின்னு ஒரு கிளாண்டு. இந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, எண்டோக்ரைன் ஆர்கெஸ்ட்ராவுக்கு தலைவர்னு சொல்லுவாங்க. அந்த பிட்யூட்ரிங்கிறது நிறைய ஹார்மோனோட முன் பகுதியை உண்டாக்கும். அதாவது இந்த ஹார்மோனுக்கு வந்து வரக்கூடிய அந்த தைராய்டு ஹார்மோனுக்கு வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த 2 சுப்ரீம் கோர்ட்டு, நம்ம ஹை கோர்ட்டு, அப்புறம் நம்ம இருக்கிற சாதாரண டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அந்த மாதிரி அர்த்தம் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ என்ன செய்யுதான் ஹைப்போதலாமஸ்ன்ற சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, இந்த ஹார்மோனை நீ செக்ரீட் பண்ணுன்னு சொல்லி அது ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் அனுப்புது. நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பேப்பர் கொடுக்குறோம், ஒரு லெட்டர் கொடுக்குறோம், ஒரு சம்மன் கொடுக்குறோம். இது எப்படி பேசும், அப்படி பேச முடியாதுல்ல. அதனால் அது ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அது தைராய்டு ரிலீசிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி TRFன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுது, அது போய் பிட்யூட்ரியில் தாக்கினோடனே பிட்யூட்ரி அங்கேருந்து TSHன்னு ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அந்த TSH அங்கேருந்து ரிலீஸ் பண்ணோன்னே அது வந்து தைராய்டில் வேலை செஞ்சோடனே அதை வேலை செய்ய வச்சு ஒரு சாட்டையை வச்சு அடிக்கிற மாதிரி அடித்தோடனே இது தைராய்டு ஹார்மோன் சுரக்குது. இது நார்மலாக எல்லாருக்கும் நடக்குது, உங்களுக்கும் நடக்குது, எனக்கும் நடக்குது. இது வந்து நார்மல். இந்த நார்மலில் வந்து எங்கேயாச்சும் கெட்டு போச்சுன்னா இந்த ஹார்மோனுக்கு கிளாண்டு வீங்குது, இல்லை தைராய்டு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, இது மாதிரி பலதரப்பட்டது இருக்குது. ஸோ ப்ரைமரி ஹைப்போதைராய்டிசம், செகண்டரி ஹைப்போதைராய்டிசம், டெர்ஷரி ஹைப்போதைராய்டிசம் 3 வகை இருக்குது. அப்படி என்னென்னா நம்ம லோக்கல் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அப்புறம் மேலே ஹைகோர்ட்டு, அதுக்கு சுப்ரீம் கோர்ட், இந்த 3 இடத்துல ஒரு மிஸ்டேக் எங்கெங்கே இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லக்கூடியது. கிளாண்டு வேலை செய்யலையா அப்போது ப்ரைமரி ஹைப்போதைராய்டிசம், அந்த பிட்யூட்ரி வேலை செய்யலையா அப்போது செகண்டரி ஹைப்போதைராய்டிசம், அது ஹைப்போதலாமஸ் வேலை செய்யலையா அப்போது டெர்ஷரி ஹைப்போதைராய்டிசம். இந்த 3 வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தைராய்டு ப்ரொஃபைல்ன்ற ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். அதை பற்றி கடைசியாக பேசுவோம். இந்த 3 இருக்கிறதுக்குள்ள வித்தியாசங்கள் என்னென்னா, ட்ரீட்மெண்ட்டில் சில ஒரு மருந்து ஆரம்பித்து அதுக்கு பிறகு தைராய்டு மாத்திரையை கொடுக்கணும், இல்லை சாதாரணமாக வெறும் தைராய்டு மாத்திரையே கொடுத்துடலாம். அது என்ன மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் டெஸ்ட்டுக்கு பிறகு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டு இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன செய்ய போகுது, அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட முடியாது.
ஏன்னா அது அதிகமாக வேலை செய்கிறதோ கம்மியாக வேலை செய்கிறதோ நம்ம உடம்புக்கு சரியல்ல. முக்கியமாக அதிகமாக வேலை செஞ்சால் சர்க்கரை வியாதி மாதிரி உள்ள நபருக்கு வந்துடும். குறைச்சி வேலை செஞ்சால் சர்க்கரை வியாதி நபருக்கே அதிகமாக மிச்ச பிரச்சனைகளும் சேர்ந்து வந்துடும். கொழுப்பு சத்து கொண்டு ரொம்ப கூட வந்துடும். இந்த கொழுப்பு சத்து கூட வந்துச்சுன்னா அது போய் இரத்த ஓட்டத்தில் உள்ள இரத்த குழாய்களை அடைக்கும். ட்ரைகிளிசரைடுன்னு ஒரு கொலஸ்ட்ரால் நிறைய வந்தால் அந்த கண் இமைக்கு மேலே, இந்த கை மேலே, இந்த மாதிரி இடத்துலலாம் தோலுக்கடியிலேயே படிஞ்சு அதனால் வரக்கூடிய விளைவுகளும் இருக்குது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க T3, T4, TSH அப்படின்னு சொல்லி 3 டெஸ்ட்டு சேர்ந்தது தான் ஒரு தைராய்டு ப்ரொஃபைல். இந்த T3யும் T4ம் எங்கேருந்து வருது? தைராய்டு கிளாண்டுலேருந்து வருது. அதுதான் அல்டிமேட் தைராய்டு ஹார்மோன். ஆனால் இந்த தைராய்டு ஹார்மோன் வர்றதுக்கு TSHங்கிறது அந்த பிட்யூட்டரியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் தான் இதை ரெகுலேட் பண்ணுது. இப்போ தைராய்டு ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா இது என்ன சொல்லணும், இது மேலே போய் நிறைய தைராய்டு நான் சுரந்துட்டேன் அப்படின்னா அப்போ நான் இப்போ குறைச்சிக்கிறேன்னு சொல்லி மேலே உள்ளது குறைச்சி இது குறைஞ்சி நார்மலுக்கு வரணும். இதுதான் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த தைராய்டில் உள்ள அந்த கரெக்டான கண்ட்ரோல் ஆஃப் ரெகுலேஷன் இல்லாமல் போனால் இது பாட்டுக்கு சுரந்துட்டு போகும். இது மேல் இடத்தை பற்றி கேட்காது. நீ வா சுரந்தா சுரக்க சொல்லு, சுரக்காட்டாலும் பரவாயில்ல, நான் சுரந்தே தீருவேன். இதுதான் பிரைமரி ஹைப்போதைராய்டிசம். செகண்டரி ஹைப்போதைராய்டிசம்னா என்ன அர்த்தம்? இந்த பிட்யூட்டரியில் வரக்கூடிய ஹார்மோன் TSHங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். அந்த மாதிரி அதிகமாக சுரக்கும் போது இதை போட்டு என்ன பண்ணுது, குதிரையை சாட்டையால் அடிக்கிற மாதிரி அடித்த உடனே தைராய்டு கிளாண்டு எக்கச்சக்கமாக ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது இதனால் விளைவுகளெல்லாம் நான் சொல்லிட்டேன். இது செகண்டரி ஹைப்போதைராய்டிசம். இது வந்து அதிகமாக செஞ்சால் ஹைப்பர் தைராய்டிசம். இது நான் மங்கி வைக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா ஹைப்போதைராய்டிசம். அதே மாதிரி மேலே ஹைப்போதலாமஸ்லேருந்து வரக்கூடிய அந்த TRFங்கிறது வந்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே சும்மா உட்காந்துருக்கும். சும்மா உட்காந்துருக்கும் போது தைராய்டு சொல்லும், நான் சரியாக சுரக்கலையே, எனக்கு பரவாயில்ல நீ என்ன கேடுக்கட்டு போ அப்படின்னு சொல்கிறதுனால இந்த தைராய்டு சுரந்தாலும் கொஞ்சமாக சுரந்தாலும் அதை கரெக்டான அளவுக்கு சுரக்க வைக்கிறதுக்கு மேலதிகாரிக்கு செய்ய முடியல. பிட்யூட்டரிக்கோ சரி அல்லது ஹைப்போதலாமஸ்க்கோ சரி. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அதிகமாக வேலை செய்கிறதும் குறைச்சி வேலை செய்கிறதும் வரும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு தான் நம்ம இந்த 3 டெஸ்ட் பண்ணுறோம். இது பண்ணும்போது அந்த தைராய்டு நார்மலாக சுரந்தா அது போய் மேலே சொல்லி அதிகமாக சுரந்தா மேலே சொல்லி அந்த TSHங்கிற ஹார்மோன் TRFங்கிறதெல்லாம் குறையணும். குறைஞ்சா இதுவும் குறைஞ்சிரும். ஆனால் அந்த லிங்க்கு அந்த கண்ட்ரோல் சரியாக இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும், தைராய்டு பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அது சொல்லும், எதுக்குப்பா இவ்வளோ நீ சுரக்காதன்னு சொல்லி அந்த TSH எல்லாம் கொஞ்சமாக இருக்கும். ஆனாலும் அதுக்கு கேட்டுக்காது, இது பாட்டுக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக சுரக்கிறதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டிசம். இந்த மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமாக தைராய்டு இருக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு கை நடுக்கம் நிறைய வரும். இப்படி கை அப்படி வச்சிங்கன்னா அப்படியே நடுங்கிட்டே இருக்கும். அடுத்தது நாடி துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இருதய துடிப்பு ரொம்ப வேகமாக இருக்கும். அப்புறம் கண்ணு பார்த்திங்கன்னா நல்ல கண்ணு வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே தசையெல்லாம் இயக்கம் கஷ்டப்பட்டு அதை இப்படி எந்திரிக்க முடியாது. இந்த இப்படி நின்று வெளிக்கு போயிட்டு எந்திரிக்கிறதெல்லாம் கஷ்டமாக போயிடும். இது போக நான் சொன்னேன் மோஷன் நிறையா போகும்னு சொன்னேன், அதுவும் சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த டெஸ்ட்டுகள் பண்ணுறோம். சர்க்கரை வியாதிக்கு ஏன் இந்த டெஸ்ட், இதுக்கும் என்ன சம்பந்தம்? சர்க்கரை வியாதியில் 1/3 நபர்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து அதிகமாக சுரக்கலாம் அல்லது கம்மியாக சுரக்கலாம். ஆனால் கம்மியாக சுரக்கிறது தான் ரொம்ப அதிகம். அதிகமாக சுரக்கிறது வந்து அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது. ஸோ இந்த அதிகமாக சுரக்காமல் கம்மியாக சுரக்கக்கூடிய அந்த தன்மையை கரெக்டாக கண்டுபிடிக்கலைன்னா அப்புறம் நம்ம உடம்புல மிச்ச பிரச்சனைகள்லாம் வரும்போது ஆபத்தாக போகும். அதனால் சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். இப்போ தைராய்டில் மாத்திரம் மிஸ்டேக்காக இருந்தால் இந்த தைராய்டு ப்ரொஃபைல் மாத்திரம் போதும். ஆனால் அந்த TSHங்கிறது வந்து பற்றாமல் இருந்தாலோ அல்லது ரொம்ப அதிகமாக இருந்தாலோ அப்போ நம்ம என்ன, இப்போ இதில் மிஸ்டேக் மாதிரி தெரியல, மிஸ்டேக் வந்து மூளைக்குள்ளே இருக்குது. அப்படி அந்த மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி சுரக்குது, இங்கே ஏதாவது கட்டி இருந்து அது அதிகமாக சுரக்குதா என்னென்னு பார்க்குறதுக்கு ஒரு CT ஸ்கேன், MRI ஸ்கேன், இந்த மாதிரி உள்ள ஸ்கேனும் இது மாதிரி சுரக்கக்கூடிய மிச்ச ஹார்மோன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை பற்றி எப்போ சொல்லுவாங்க, யூ டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ கேன் டெல் யுவர் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்,
என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் நல்லவராக இருந்தால் நானும் நல்லவனாக இருக்கிறதாக சமுதாயம் நினைக்கிது. ஒரு கெட்ட ஃப்ரெண்டை ஒருத்தர் வச்சுருந்தேன்னா இவனோட ஃப்ரெண்டாக இவர், அப்போ இவரும் கெட்டவராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த ஹார்மோன் ஒன்று அதிகமாக சுரக்கும் போது மற்ற ஹார்மோனையும் சேர்த்து பார்க்குறோம். அப்போது மற்ற ஹார்மோன் அதிகமாக சுரந்துச்சுன்னா அப்போ ப்ராப்ளம் இங்கே தான் மூளைக்குள்ளே அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி பிட்யூட்டரி டியூமர்னால் வரக்கூடிய சுச்சுவேஷனாக இருந்தால் அதுக்கு ஆப்ரேஷனு இல்லை ஒரு கரண்ட்டு மாதிரி வச்சு மூக்கு வழியாக ஒரு கரண்ட்டு மாதிரி வச்சு அதை சரி பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம காமனாக நமக்கு தெரியக்கூடியது வந்து சர்க்கரை வியாதியும் லோ தைராய்டு, அதாவது ஹைப்போ தைராய்டிசமும். இந்த மாதிரி இருக்கும்போது இது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தைராய்டு ப்ரொஃபைல் மட்டுமே போதும். அந்த தைராய்டு ப்ரொஃபைல் பண்ணும்போது அந்த தைராய்டில் என்ன இருக்கும், அந்த T3 T4 வந்து குறைஞ்சிருக்கும், அந்த TSHங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா அது அதிகமாக இருந்து பார்க்குது, வேலை செய்யணும் ஆட்டையால் அடிக்குது தைராய்டு கிளாண்டை. ஆனால் தைராய்டு கிளாண்டுக்கு வேலை செய்ய முடியல, அதனால் அது படுத்துக்குச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது இதை கண்டுபிடிச்சோம்னா தைராய்டை வந்து மாத்திரை வடிவத்தில் நம்ம கொடுத்து அந்த தைராய்டை நார்மல் ஆக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட். இன்சுலின் மாதிரி கஷ்டமோ வேறு நிறைய மாத்திரைகளோ ஒன்றும் தேவையில்லை. ஒரே சம்மந்தப்பட்ட மாத்திரை தைராய்டு மாத்திரை மட்டும்தான் அதை கொடுக்கணும். இந்த மாத்திரையை கொடுக்கும்போது என்ன ப்ரிகாஷன், என்ன நம்ம கவனமாக இருக்கணும், முக்கியமாக இதை வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சாப்பிட்டு 1 hour எதுவும் சாப்பிடக்கூடாது, காஃபி தண்ணி எதுவும் சாப்பிடக்கூடாது. அந்த 1 hourக்கு பிறகு தான் தண்ணியோ காஃபியோ சாப்பாடோ எல்லாம் சாப்பிடணும். இதை மாதிரி சாப்பிடாட்டா என்னாகும், முன்னால் சேர்ந்து சாப்பிட்டா என்னாகும், அது வந்து அந்த மாத்திரை வயிற்றுக்குள்ளே கிடக்கும், ஆனால் அது வந்து ரத்தத்துக்குள்ளே ஏறாது. அப்போ நமக்கு சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த மாத்திரையை வெறும் வயிற்றில் ஒழுங்காக சாப்பிட்டு வந்தால் ஒரு நேரம் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி அந்த தைராய்டு ப்ரொஃபைல் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற மாத்திரை அந்த ஆளுக்கு போதுமா இல்லை இன்னும் கூட்டணுமா இல்லை குறைக்கணுமான்னு பார்க்குறதுக்கு இன்னொரு 2 தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்து அது இது கரெக்டாக வந்துருச்சா, அப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த கேஸை பொறுத்து அதை செக் பண்ணி அந்த மாத்திரைகளை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண பிறகு அந்த மாத்திரைகள் ஒழுங்காக சாப்பிட்டு வரும்போது அந்த பேஷண்ட்டுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் நார்மலாக இருக்கும். இந்த நம்ம சாதாரண இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது பூரா நார்மல் அடல்ட் பர்சன்ஸ். இதுலேயே ப்ரெக்னன்சி, அதாவது கர்ப்பமாகிற காலத்தில் வரக்கூடிய ஹைப்போதைராய்டுங்கிறது இன்னொரு முக்கியமான அம்சம். அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு சத்து கம்மியாக போச்சுன்னா அந்த பிள்ளைக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், அம்மாவுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். அம்மாவுக்கு முக்கியமாக அபார்ஷன் வரலாம், அல்லது குறை பிரசவமாகலாம், அந்த பேபி வந்து ரொம்ப பெரிய பேபி ஆகலாம், அந்த பேபிக்கு குறைபாடுகளோடு பிறக்கலாம், அதுக்கு மேலே வந்து மூளை வளர்ச்சி கூட கம்மியாகலாம். அதனால் மாசமாக இருக்கும்போது எல்லோரும் தைராய்டு டெஸ்ட் கட்டாயம் பண்ணிக்கணும், சுகர் பண்ணிக்கிற மாதிரியே. அதில் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கும் சர்க்கரை மாதிரியே அதோடய வேல்யூஸ் கொஞ்சம் கூட வித்தியாசம். இந்த TSHங்கிறது 2.5க்கு மேலே போச்சுன்னா பத்தலைன்னு அர்த்தம். அது மாதிரி 3க்கு அடுத்த 3 மாதத்தில் 3, அடுத்த 3 மாதத்தில் 3, இதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேல்யூ. 2.5 3 இதுக்கு மேலே அந்த TSH போச்சுன்னா அந்த தைராய்டு சத்து சரியாக இல்லை அப்படின்றத புரிஞ்சு தைராய்டு மாத்திரைகளை நம்ம மாதமாக இருக்கும்போதே அவங்களுக்கு கொடுத்துட்டா அந்த பிள்ளையும் நார்மலாக வளரணும், இந்த டெலிவரி பிரச்சனையும் ஒன்றும் இருக்காது, மூளை வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த தைராய்டை பற்றி இவ்வளோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. சர்க்கரையோட பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சொந்தக்காரர் மாதிரி இந்த தைராய்டில் மிஸ்டேக் இருக்கிறதுனால நம்ம தைராய்டு பேஷண்ட் எல்லோரும் இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இன்றைக்கி பார்த்துட்டிங்க, இல்லை சாதாரணமாக அடுத்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. அதனால் ஒன்ஸ் இன் அ இயர் அல்லது ஒன்ஸ் இன் 6 monthsக்கு மேலே பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது, ஒரு அறிகுறி ஏதாவது இருந்தால் நம்ம சீக்கிரமே பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன டெஸ்ட்டு, இதன் மூலம் கொடுக்க போகிற மாத்திரையும் ரொம்ப சிம்பிளான மாத்திரை, ஆனால் அது அதோட குறைபாடோடு இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தைராய்டு ரத்த டெஸ்ட்டையும் கரெக்டாக பார்த்து அதுக்குரிய மாத்திரைகள் கொடுக்குறவங்க அப்புறம் 3 மாதத்துக்கு ஒருக்கா அதை ரெகுலராக செக் பண்ணி அளவு சரியாக இருக்கா, கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா என்னன்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ மாதமாக இருந்தால் தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நம்ம இந்த மற்ற குரூப்பில் பண்ணும்போதே நம்ம பண்ணிடுறோம் TSHஐ. அந்த TSHஐ பண்ணும்போது இதில் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கட்டாயமாக கடைபிடிக்கணுன்றதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.